ரைட். லாஸ்ட் வீக் நடந்த கிளாஸ்ல நாங்க எண்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி சமநிலைகள், எண்கோட்டுல சமநிலைகள்ல தேர்வுகள் எப்படி குறிக்கிற, அதே மாதிரி சமநிலைகளை தீர்க்கக்கூடிய முறைகள், அதே மாதிரி எண்கள்ல வர்க்கமூலம் வர்க்கங்கள் என்றால் என்ன, வர்க்கமூலம் என்றால் என்ன, வர்க்கமூலத்துல பெருமானங்கள் காணக்கூடிய முறைகள், அன்னளவாக்க முறை, அதே மாதிரி வகுத்தல் முறை, இப்படி பல விஷயங்கள் பார்த்தோம். சரி, இன்றைய நாள் கிளாஸ்ல நாங்க கூட்டல் விருத்தி சம்பந்தமாக மீட்டல் செஷன்ல இன்றைக்கு டிவிஷன் செஷன்ல செய்வோம். கூட்டல் விருத்தி என்றால் என்ன? கூட்டல் விருத்தி என்றால் உங்களுக்கு தெரியுமா ஏதாவது? அப்ப கூட்டல் விருத்தி என்றால் ஒரு எண் தொடர், எண்கோளம். சரி, எண்கோளங்களே தெரியும், கிரேட் 2-3 இருந்தே படிக்கக்கூடிய விஷயம்தான். அப்ப எண்கோளத்திட ஒரு வடிவம் தான் கூட்டல் விருத்தி. அதாவது ஒரு எண்கோளத்திட முதலாவது உறுப்பில் இருந்து ஒரு பொதுவான வித்தியாசத்தின் அடிப்படையில விருத்தி அடைஞ்சு செல்லக்கூடியதுதான் கூட்டல் விருத்தி. பொதுவான வித்தியாசத்தின் அடிப்படையில, அதாவது இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் சமனாக இருந்தார், அதாவது மாறிலியாக இருந்தார், அதுதான் கூட்டல் விருத்தி. கூட்டல் விருத்தி என்றது ஒரு எண்கோளத்தில், அதாவது ஒரு எண் தொடர்ந்த இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாறிலியாக இருக்கு. ரைட். அதாவது இரண்டாவது உறுப்புக்கும் முதலாவது உறுப்புக்குமான வித்தியாசம், அல்லது மூன்றாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம், அல்லது நான்காவது உறுப்புக்கும் மூன்றாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் மாறிலியாக இருக்கும் என்றால் அதுதான் கூட்டல் விருத்தி. அதாவது முதலாவது ஒரு உறுப்பிலிருந்து ஒரு பொதுவான வித்தியாசத்தின் அடிப்படையில் விருத்தி அடைஞ்சு செல்லக்கூடியது, அல்லது கூடிக்கிட்டு போகும் அல்லது குறைஞ்சிட்டு போகும், அதுதான் கூட்டல் விருத்தி. எனக்கு எண்கோளம் தெரியும், எண்கோளம் என்றால் தொடர்ச்சியாக ஒரு எண் தொடர்தான், அதாவது அது விருத்தி அடைஞ்சிட்டு போகும், ஒன்று பெருக்கப்படும் அல்லது வகுத்தல்ல செல்லக்கூடிய தொடராக இருக்கும், அல்லது கூட்டிக்கொண்டு போகக்கூடிய தொடராக இருக்கும், அல்லது வேற வேற வித்தியாசங்கள் அடிப்படையில போகக்கூடிய தொடராக இருக்கும். அந்த எண்கோளத்தில் ஒரு வகையாகத்தான் கூட்டல் விருத்தி வருது. ரைட். உதாரணமாக கூட்டல் விருத்தி என்ன, ரெண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம், அதாவது அடுத்து வரும் ரெண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாறிலியாக இருக்கும். அதாவது உதாரணமாக 2, 5, 8, 11, 13. இந்த உறுப்புல முதலாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 3. இரண்டாவது உறுப்புக்கும் மூன்றாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 3. மூன்றாவது உறுப்புக்கும் நான்காவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசமும் 3. சோ இங்க வித்தியாசம், அதாவது அடுத்து வரும் ரெண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாறிலியாக இருக்கிறது. சோ இது ஒரு கூட்டல் விருத்தி. அதே மாதிரி இன்னொரு காரணம் 3, 2, 1 அப்ப இங்கேயும் முதலாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 4. இரண்டாவது உறுப்புக்கும் நான்காவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 4. இங்கேயும் 4. இங்க 4 அடிப்படையில பொது வித்தியாசம் 4ஆக அதிகரித்து கொண்டு போகும். ரைட். இது ஒரு கூட்டல் விருத்தி. இன்னொரு உதாரணம் 4, 8, 12, 16. இங்க முதலாவது உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 4. இரண்டாவது உறுப்புக்கும் மூன்றாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 4. அப்ப இங்க 4 4 கூட்டிட்டு போறத இங்க பார்க்கலாம். ரைட். 4 4 கூட்டிட்டு போறதை இங்க பார்க்கலாம். அப்ப இது ஒரு கூட்டல் விருத்தி. அதாவது பொதுவான வித்தியாசம் மாறாது. அடுத்து வரக்கூடிய இரண்டு உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாறாது, மாறிலி. சோ இது ஒரு கூட்டல் விருத்தி. இன்னொரு உதாரணம் வரை 25, வரை 20, வரை 15. அப்ப இங்க
பாருங்க, இந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையிலான வித்தியாசம் 5. ரைட்? அதாவது இந்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் 5. ரைட்? மறை 25 நேர் 5 கூட்டினால் மறை 20. மறை 20 நேர 5 கூட்டினால் நேர 5. அதுக்கடுத்த மறை 10 வித்தியாசம் நேர 5. ரைட்? சோ இங்கேயும் ஒரு பொதுவான வித்தியாசத்துக்கு அடிப்படையில கூட்டிட்டு போறதால இதுவும் ஒரு கூட்டல் விருத்தி. ரைட்? அப்ப இப்படி பல உதாரணங்கள் பார்க்கலாம். ரைட்? கூட்டல் விருத்தி என்றால் பொதுவான வித்தியாசத்தின் அடிப்படையில 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம், அடுத்து வரும் 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் மாறிலியாக இருந்தால் அது கூட்டல் விருத்தி. ரைட்? எழுதிக்கிறதா? சரி, அடுத்து நாம பார்ப்போம். இப்ப எங்கட சிலபஸ்க்கு வரும். ரைட்? கூட்டல் விருத்தி என்றால் எப்படி எப்படி விருத்தி அடைகிற இப்ப எல்லாம் பார்த்துட்டேன். சரி, ஒரு கூட்டல் விருத்தி எப்படி ஒரு எண்டோடர் எப்படி கூட்டல் விருத்தியா அமையும் என்பது சம்பந்தமாக நாங்க பார்த்தோம். இப்ப நாங்க 10க்குரிய சிலபஸ், அதாவது ஓலவர்க்குரிய விஷயத்துக்கு வரும். கூட்டல் விருத்தி நாங்க எப்படி நம்ம சிலபஸ்ல கூட்டல் விருத்தி உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு உறுப்புகளை கொண்டது. ரைட்? அதுல முதலாவது உறுப்பு, இரண்டாவது உறுப்பு, மூன்றாவது உறுப்பு, இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு உறுப்புகளையும் அடிப்படையாக வைத்து எங்களுக்கு பொதுவான ஒரு பொது உறுப்பு, ரைட், பொது உறுப்பை உருவாக்க முடியும். ஒவ்வொரு கூட்டல் விருத்திக்கும் ஒவ்வொரு பொது உறுப்பு உருவாக்க முடியும். அது நாங்க கிரேட் 9ல பாக்குற விஷயம். ரைட்? இப்ப கூட்டல் விருத்தியில ஒரு உறுப்பை காண்பதற்கான ஒரு சமன்பாடு, ஒரு உறுப்பை காண்றது அல்லது ஒரு உறுப்பை தந்தால் அது எத்தனாவது உறுப்பு என்று காண்பதற்காக ஒரு சமன்பாடுங்களுக்கு வரும். அதாவது பொதுவான எண்ணாவது உறுப்புக்கான சமன்பாடு. ரைட்? பொது உறுப்புக்கான சமன்பாடு எல்லா கூட்டல் விருத்திக்கும் பொதுவாக பயன்படுத்த முடியுமான சமன்பாடு நான் பார்க்க போறது. அதாவது Tn சமன் a plus n minus 1 d. ரைட்? Tn என்றா எண்ணாவது உறுப்பு. ரைட்? நாங்க முதலாவது உறுப்புன்னா T1 சொல்லுவோம், இரண்டாவது உறுப்புன்னா T2 சொல்லுவோம். அதே மாதிரி எண்ணாவது உறுப்பு, அதாவது பொதுவான ஒரு பொது உறுப்புக்கான சமன்பாடு இது. பொது உறுப்பு Tn equals to a plus n minus 1d. ரைட்? அதாவது எண்ணாவது Tn எண்ணாவது உறுப்பு. ரைட்? a என்றது முதலாவது உறுப்பு, n என்றது உறுப்புட எண்ணிக்கை, d என்றது பொது வித்தியாசம். ரைட்?
இப்ப T1 என்னாவது உறுப்பு தானே? உதாரணமாக T1 என்று சொன்னா முதலாவது உறுப்பு, T2 இரண்டாவது உறுப்பு, T3 மூன்றாவது உறுப்பு. இப்படி எங்களுக்கு எழுத தெரியும். ரைட்? T1, T2, T3 என்ன என்று எழுத தெரியும். இப்ப முதலாவது உறுப்புன்னா ஒரு எண் தொடர், அதாவது கூட்டல் விருத்தி இந்த முதலாவது ஆரம்ப உறுப்பு தான் A, முதலாவது உறுப்பு. ரைட்? அதாவது T1. அதே மாதிரி எண் என்றால், அதாவது இப்ப நாங்க எத்தனை உறுப்புகள் பார்க்கறதோ அத்தனை உறுப்புகள். ரைட்? நாங்க T என்ற எண்ணாவது உறுப்பு தானே. இப்ப 10வது உறுப்பை காணணும். ஒரு கூட்டல் விருத்தியில 10வது உறுப்பை காணணும். அப்ப அந்த எண் 10. ரைட்? எண் T 10 இருக்கும். சோ எண் 10. D என்பது பொது வித்தியாசம். நாங்க கண்டு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அடுத்து வரும் 2 உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம். அதாவது மூன்றாவது உறுப்புக்கு முந்தைய உறுப்பு 2வது உறுப்பு. அப்ப 3வது உறுப்புக்கும் 2வது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம். 4வது உறுப்புக்கும் 3வது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம். 5வது உறுப்புக்கும் 4வது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப ஒவ்வொரு உறுப்புக்கும் முந்தைய உறுப்புகள் இடையிலான வித்தியாசம். எண் 5 என்றால் இது 4. 5வது உறுப்பிலிருந்து 4வது. எண் 3 என்றால் இது 2. ரைட்? அதாவது 3வது உறுப்பிலிருந்து 2வது உறுப்பு வித்தியாசம் காணு. சரி, நோட் பண்ணிக்கோங்க. இது அடிப்படையான கூட்டல் விருத்தியின் முதலாவது முக்கியமான சமன்பாடு. ரைட்? இந்த சமன்பாட்டில் இருந்துதான் கூட்டல் விருத்திக்கான சமன்பாட்டில் எல்லாமே விருத்தி அடைய போகும். சரி, இந்த கூட்டல் விருத்தியை பார்ப்போம். சரி, இந்த கூட்டல் விருத்தியை வச்சு எங்களுக்கு இதுல முதலாவது உறுப்பு என்ன? 2. அப்ப 2. 2வது உறுப்பு 5. 3வது உறுப்பு 8. 4வது உறுப்பு 11. சரி, இப்ப இந்த கூட்டல் விருத்தியில பொது வித்தியாசம் எத்தனை? பொது வித்தியாசம் என்றால் ஒரு உறுப்புக்கும் அதுக்கு முந்தைய உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம். ரைட்? அப்ப 2வது உறுப்பு என்றால் அதுக்கு முந்தைய உறுப்பு முதலாவது உறுப்பு. 2வது உறுப்புக்கும் முதலாவது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 3. 3வது உறுப்புக்கும் 2வது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 3. 4வது உறுப்புக்கும் 3வது உறுப்புக்கும் இடையிலான வித்தியாசம் 3. சோ இங்க பொது வித்தியாசம் 3. ரைட்? இப்ப இங்க கேள்வியாக வரப்போனது, இந்த கூட்டல் விருத்தியில 10வது உறுப்பு என்ன? 10வது உறுப்பு என்ன? பத்தாவது உறுப்பு யார்? ரைட்? இப்ப 10வது உறுப்பை காண்றது எப்படி? எங்களுக்கு தெரியும், எண்ணாவது உறுப்புக்கான சமன்பாடு தெரியும். பொதுவான பொது உறுப்புக்கான சமன்பாடு. அந்த பொது உறுப்புக்கான சமன்பாட்டில இருந்து 10வது உறுப்பை காண போறோம். ரைட்? பொது உறுப்புக்கான சமன்பாடு En =
a plus n minus 1 into d, right? இதுதான் பொது உறுப்புக்கான சமன்பாடு. இப்ப இதிலிருந்து 10வது உறுப்பை நாங்க காணும். tn என்னாவது உறுப்பு? அப்ப எங்களுக்கு தேவை 10வது உறுப்பு. சோ t 10, right? t10. ஏனால் முதலாவது உறுப்பு. முதலாவது உறுப்பு என்ன? 2. அடுத்தது பிளஸ் கூட்டல், அடுத்தது பிராக்கெட். என்னண்டா n வந்து எனக்கு தெரியும் எத்தனாவது உறுப்பு? எத்தனாவது உறுப்பு? 10வது உறுப்பு காணும். அப்ப உறுப்பு வரை நீங்க 10 minus 1. d பொது வித்தியாசம் எத்தனை? 5ல இருந்து 2 போனால் 3, அல்லது 8ல இருந்து 5 போனால் 3. நான் 11ல இருந்து 8 போனால் 3. சோ பொது வித்தியாசம் 3. இங்க போட்டுருவோம். 2 10ல இருந்து 9, 27. 27 2 எத்தனை? 29. சோ 10வது உறுப்பு 29. சரி, இப்ப 10வது உறுப்பு எங்களுக்கு காண. இதே அடிப்படையில் எங்களுக்கு 15வது உறுப்பு 20வது உறுப்பு எங்களுக்கு வேண்டிய உறுப்புகளை காண இயலும். அப்ப எங்களுக்கு கட்டாயம் ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சமன்பாடை எழுதினால் அந்த சமன்பாட்டுல பிரதியிடுவது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட்? எப்படி சமன்பாட்டுல பிரதியிட்ட சமன்பாட்டுல ஒவ்வொரு உறுப்புக்கும் பதிலாக எங்களுக்கு தெரிஞ்ச கணியங்கள் பெருமானங்களை இட வேண்டும். தெரியாத கணியமாக அல்லது சமன்பாட்டுல பெருமானம் தெரியாததுன்னா அதை அப்படி எழுதணும். அடுத்தது ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையிலான அடையாளங்கள் கட்டாயம் எழுதும். இங்க ஏக்கு பதிலாக 2 ஆரம்பத்திலிருந்தே பிரதிப்பிக்கிறது. அப்ப டி என்னன்னா t10 10வது உறுப்பு. அடுத்தது சமன், அடுத்தது ஏக்கு பதில் எங்களுக்கு பெருமானம் தெரியும் 2. அடுத்தது நேர் கூட்டல், அடுத்தது பிராக்கெட் ஆரம்பம், எண்ணுக்கு பெருமானம் 10 மறை 1 பிராக்கெட் முடியுத. அடுத்தது இங்க டிக்கும் இந்த அடைப்புக்கும் இடையிலான ஒரு அடையாளம் இருக்கிற பெருக்கல், அதாவது டி இந்த அடைப்போட இந்த கோவையோட பெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிற. சோ இத டிய இதோட பெருக்கணும். அப்ப இங்க பெருக்கல் அடையாளம் டிக்கு பெருமானம், பொது வித்தியாசத்துக்கான பெருமானம் 3. ரைட்? இப்படி எங்களுக்கு முதலாவது பிரதியிட தெரியணும். அடுத்தது பிரதியிட்டதை சுருக்க தெரியணும். சுருக்கிறதுக்கான ஒரு ஓர்டர் இருக்குது. அதாவது முதலாவது கூட்டலா பெருக்கலா வகுத்தலா என்ன செய்யணும்? அப்ப எங்களுக்கு தெரியும் பொட்மாஸ் ஒழுங்குல கணித செய்கைகள் சுருக்க செய்யணும். அப்ப எப்படி பொட்மாஸ்ல முதலாவது பிராக்கெட், அடுத்தது என்னண்டா ஆஃப், அடுத்து வந்து வகுத்தல் பெருக்கல் கூட்டல் கழித்தல். இங்க முதலாவது பிராக்கெட் செய்யணும், அதுக்கு அப்புறம் பெருக்கல் செய்யணும், அதுக்கப்புறம் தான் கூட்டல். அந்த ஓர்டருக்கு செஞ்சால் பெருமானம் சரியாக வரும். இன்னொரு உதாரணம். கேள்வி சொல்றத நினைக்கிறேன். 79 76 73 78 இந்த விருத்தியில t11, அதாவது 11வது உறுப்பு யாது? 11வது உறுப்பு. அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான உறுப்புக்கான, அதாவது எண்ணாவது உறுப்புக்கான சமன்பாடு தெரியும். அப்ப அதை பிரதியிட்டால் பெருமானத்தை காணணும். முதலாவது சரி, அப்ப இந்த பெருமானம் டி என்னன்னா t11, ஏவல முதலாவது 79, எத்தனாவது இப்ப காணணும்? 11வது. 11 மறை 1 டி எத்தனை? டிக்கான பெருமானம் என்ன? 76 79 போகும். இங்க வித்தியாசம் என்றால் 76க்கும் 79க்கும் இடையிலான வித்தியாசம் 3. ஆனால் பொது வித்தியாசம் என்றது ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை கழிச்சால் வரக்கூடிய பெருமானம்.
அதற்கு ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பை கழிச்சா வரக்கூடிய பெருமானம் தான் பொது வித்தியாசம். சோ இந்த 76ல இந்த 79 கழிச்சால் மறை 3. ரைட், அதுதான் டி டி ஈக்குவல்ஸ் டு டி n மைனஸ் 1. ஒரு உறுப்புல இருந்து அதுக்கு முந்தைய உறுப்பு எண்மறை என்றால் 4 என்றால் 3வது. சோ 4வது உறுப்பு 2வது உறுப்பு 76. T2 T1 2 இந்த கழிச்சா 1. ஸோ இங்க 76 மறை 29 மறை 3. ரைட், மறை 3 செய்ய தேவையில்லை, இப்படி காண தேவையில்லை. எனக்கு மனக்கணிதத்தால செய்யலாம். ஒரு உதாரணமாக இப்படி காட்டு. சரி, இந்த மாதிரி 3 இது எப்படி தீக்கிறேன்? 11 கொண்டு போனா 10 10 தர மறை 3 மறை 30 79 நேர் மறை 30. ரைட், அடையாளங்கள் பெருக்கினால் மறையாகிற அடையாளங்கள் பெருக்கப்பட்ட நேரம் மறையாகிற மறை 30 போடலாம். 29 30 போனால் எத்தனை? 40. இப்படி பெருமானம் காண தெரியும். அடுத்து இன்னொரு உதாரணம். கூட்டல் வெறுத்தியும் 4 9 14 19 கூட்டல் வெறுத்தியும் 74 என்பது எத்தனையாவது உறுப்பு? எத்தனையாவது உறுப்பு? அப்ப 74 என்பது ஒரு உறுப்பம். இங்க 74 என்பது ஒரு உறுப்பு. சோ நாங்க அப்ப என்ன செய்யலாம்? சமன்பாட்டுல பெருமானத்தை பிரதியிடணும். 74 என்ற பெருமானத்தை பிரதியிடணும். ஆனா அது எத்தனையாவது உறுப்பு என்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப என்னுடைய பெருமானம் சமன்பாட்டுல எண்ணுக்கான பெருமானத்தை காண வேண்டும். சரி, அதாவது இந்த சமன்பாட்டுல 74 என்றது ஒரு உறுப்பு. ரைட், அதுல எத்தனையாவது உறுப்பு எண் என்றதுக்கான பெருமானத்தை நாங்க காண வேண்டும். சோ பிரதியிட்டா 4 எண்கான பெருமானம் தெரியாது. என் வரை வந்து அப்படியே எழுதணும். டி எத்தனை? 5. ரைட், 5. சமன்பாடு இந்த சமன்பாடு வகை இந்த சமன்பாடு பிரதி ரிப்ரசன்ட் பண்றது ஒரு உறுப்பு. ரைட், என்னாவது உறுப்பு. அப்ப 74 என்றது ஒரு உறுப்பு.
அந்த உறுப்பு எத்தனாவது உறுப்பு, ரைட்? அதுதான் நாங்க காணப்போம். அப்ப என்றது அந்த எண்ணாவது உறுப்போட பெருமானம். பெருமானம் இல்ல, பெருமானம் தான் 74. அது எத்தனையாவது உறுப்பு என்றதுதான், அந்த எத்தனையாவது உறுப்பு என்றதுதான் காணணும். சரி, நாங்க என்ன செய்யணும்? அடைப்பை நீக்கணும். இங்க 4 கூட்டி குடிக்கிறது அவனை போனா அழிக்கிறது. 5n மைனஸ் 5 தரையன் 5n நேர்த்தரமாக வரை 5. இந்த 4 கூட்டி குடிக்கிறது வளர்ப்பு அழிக்கிறது. 24 அழிக்கிறார். 24 5n சமன் 70 சக 5. இந்த மாதிரி 5 அவனா நேரை ரைட் 75. 5n என்றது 75. ஒரே எண் என்றது 75. நீங்க பெருக்கி கொண்டிருக்கிற 5 வகுப்பணும் 10. 74 என்றது 15வது உறுப்பு. இந்த சமன்பாட்டுல 15வது உறுப்பாக வரக்கூடியதுதான் 74 என்ற எண். அவங்களுக்கு கூட்டல் விருத்தியில இந்த சமன்பாடு, இந்த சமன்பாடு பயன்பாடு கட்டாயம் தெரியும். அப்ப சமன்பாட்டுல இந்த சமன்பாட்டு மூலமாக ஒரு பெருமானம், ஒரு உறுப்போட பெருமானம் காணலாம். அல்லது ஒரு உறுப்பை தந்தால் அது எத்தனையாவது உறுப்பு என்றதை காண முடியும். ரைட். ரைட். உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஒரு கூட்டல் விருத்தியில உறுப்புகளுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியுமா இருந்தா, அதாவது எங்களுக்கு ஒரு உறுப்பை காண்றதுக்கான சமன்பாடு, அல்லது ஒரு உறுப்பை தந்தா அந்த உறுப்பு எத்தனையாவது உறுப்பு என்று காண்பதற்கான சமன்பாடு பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஒரு உறுப்புகளுடைய எண்ணிக்கை, சாரி உறுப்புகளுடைய கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகைண்டா முதலாவது உறுப்புல இருந்து அவன் தரக்கூடிய உறுப்புகளுடைய கூட்டுத்தொகை. ஒரு உதாரணமாக 2, 4, 6, 8, 10 என்று போற ஒரு கூட்டல் வரிசையில அந்த உறுப்புகள் முதல் 5 உறுப்புகளோட கூட்டுத்தொகை எதுன? அப்ப 2ஐயும் 4ஐயும் 6ஐயும் 8ஐயும் 10ஐயும் கூட்டணுமோ கொண்ட அப்ப கூட்டு அந்த பெருமானங்களை காணும். அப்ப இதுதான் உறுப்புகளோட கூட்டுத்தொகை. உறுப்புகளோட கூட்டுத்தொகை இப்ப எங்களுக்கு தனித்தனியாக கூட்டிக் கொண்டிருக்கலாமா? 2, 3 உறுப்புகள் இருந்தா கூட்டலாம். தொடர்ச்சியா பல உறுப்புகள் 15, 20, 30 உறுப்புகள் உண்டு. அந்த கூட்டுத்தொகையை தந்தா என்ன செய்யணும்? கஷ்டம். ரைட். தனித்தனியா கூட்டுவதற்கு நேரம் போய். சோ அதுக்கு ஒரு சமன்பாடு தான் நாங்க பார்க்க போறது. எஸ் சமன் எஸ் என் சமன் எண்ணில் 2 ஏ சக என். ரைட்.
இங்க Sn என்றா உறுப்பு என்ன எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. இந்த 5 வந்தா 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. ரைட். என்னன்றது நாங்க எத்தனை உறுப்புகளை கூட்டணுமோ அப்ப அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை. எத்தனை உறுப்புகளை கூட்டணுமோ அந்த உறுப்புகளோட எண்ணிக்கை தான் எண். அடுத்தது ஏ என்றால் முதலாவது உறுப்பு எங்களுக்கு தெரியும். அடுத்தது எல் என்றது இறுதி உறுப்பு. இறுதி உறுப்புன்னா நாங்க முதல் 5 உறுப்புகளை கூட்டணும்டா 5வது உறுப்பு தான் இறுதி உறுப்பு. ரைட். 10 உறுப்புகளை கூட்டணுமாக இருந்தால்டா 10வது உறுப்பு தான் இறுதி உறுப்பு. சோ எல் என்றது அதுவும் ஒரு உறுப்பு தான். ரைட். எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை என்பது எண்ணிக்கை. என்றது முதலாவது உறுப்பு. எல் என்றது இறுதி உறுப்பு. இந்த சமன்பாடும் கட்டாயங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சமன்பாடு. ரைட். இந்த கூட்டுத்தொகை காணக்கூடிய இந்த கேள்வி 2 முறையில வரலாம். ஒன்று கூட்ட வேண்டிய உறுப்புகள் இத்தனை உறுப்புகள் 10வது உறுப்புன்னா 10வது உறுப்புடைய பெருமானமும் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். ரைட். இறுதி உறுப்புடைய பெருமானமும் தெரியுமாக இருக்கும். அப்ப தெரியுமாக இருந்தால் அந்த உறுப்புகளை கூட்டுத்தொகை காணதுக்கான சமன்பாடு தான் இது. அதாவது முதலாவது உறுப்பும் தெரியும் இறுதி உறுப்பும் தெரியுமா இருக்கணும் ஒரு கூட்டல் வெற்றியில். அப்படி எங்களுக்கு முதலாவது உறுப்பு தெரியும் இறுதி உறுப்பு தெரியாத நேரம். இறுதி உறுப்பு தெரியாத நேரம் அதற்கு ஒரு இன்னொரு சமன்பாடு இருக்கு. இறுதி உறுப்பு தெரியாத நேரம் என்ன செய்யணும்? இறுதி உறுப்பை காணணும். அதாவது இறுதி உறுப்பு 10வது உறுப்புண்டா அப்ப நாங்க இதுக்கு முன்னுக்கு பார்த்த சமன்பாட்டுல 10வது உறுப்புக்கான பெருமானத்தை காணணும். அப்படி கண்டு இதுல பிரதிடலாம். ரைட். அப்படி 2 வேலை செய்யறத எங்களுக்கு ஒரு வேலையில ஒரு நேரத்திலேயே காண்பதற்குத்தான் இன்னொரு சமன்பாடு வரும். அதாவது 10வது உறுப்பு இறுதி உறுப்பு தெரியாத நேரம். அப்ப இறுதி உறுப்பும் ஒரு உறுப்பு தானே. இறுதி உறுப்பும் ஒரு உறுப்பு தானே. அப்ப இறுதி உறுப்பை காணணும் என்றால் அந்த உறுப்பு காண்றதுக்கான சமன்பாட்டுல பிரதியிடணும். ரைட். சோ இங்க எல்லா உறுப்பு ஒரு உறுப்பு தான். நான் ஆல்ரெடி பார்த்தேன் Tn சமன் a plus n minus 1 d என்ற அந்த சமன்பாடு ஒரு உறுப்பு காண்பதற்கான சமன்பாடு. அப்ப அந்த சமன்பாடு இது. அது எங்களுக்கு இறுதி உறுப்பு தெரியாத நேரம் அப்ப இந்த எல்லுக்கு பதிலாக இதை பிரதியிடலாம். உறுப்பு காண்றதுக்கான சமன்பாட்டை பிரதியிட்டு அவ இந்த சமன்பாட்டுல இந்த எல்லுக்கான சமன்பாடை இதை பிரதியிடலாம். பிரதிவிட்டால் இன்னொரு சமன்பாடு வரும். சமன் ஏசாக இந்த இணையோட இந்த எல்லுக்கு பதிலாக இந்த சமன்பாடு எழுதும். ஏசாக என்மறையை கொண்டு
ரைட். இங்க ஒரு பிராக்கெட்டுக்கு கீழே இன்னொரு பிராக்கெட் வந்தாங்க. எந்த அடைப்பு யூஸ் பண்ணணும்? சங்கிலி அடைப்பு யூஸ் பண்ணணும். ரைட். ஒரு பிராக்கெட்டுக்கு மேலால ஒரு பிராக்கெட் வெளியால் இன்னொரு பிராக்கெட் வந்தால் சங்கிலி அடைப்பு. அந்த அடைப்புக்கு வெளியால் இன்னொரு பிராக்கெட் வந்தால் இரட்டை அடைப்பு. ரைட். பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இது இப்ப இந்த ஏஎம்ஏ கூட்டினா 2 எங்க புதிய ஒரு சமன்பாடு 2a சம எதிர்மறை அப்ப இங்க வரக்கூடிய இந்த சமன்பாடு ஒரு புதிய சமன்பாடு. அப்ப எங்களுக்கு கூட்டுத்தொகை காண்ற நேரம் இறுதியுறுப்பு தெரியுமாக இருந்தால் இந்த சமன்பாடு யூஸ் பண்ணலாம். இறுதியுறுப்பு தெரியாத நேரம் இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். அப்ப இங்க இறுதியுறுப்புக்கான எல்லுக்கு பதிலாக இந்த சமன்பாடை பிரதியிட்டு இங்க பெருமானம் காணு. இறுதியுறுப்பு தெரிஞ்சால் இறுதியுறுப்பு தெரியாத நேரம் கட்டாயம். இந்த 3 சமன்பாடு கூட்டல் விருத்தியில இந்த 3 சமன்பாடுகளும் முக்கியமான சமன்பாடு. ஒரு கேள்வி இருக்கும். இந்த கூட்டல் விருத்தியில கூட்டல் விருத்தியின் 10வது உறுப்பு 29. அப்ப இங்க 2, 5, 8, 11, 14, 17 அப்படி போய் 10வது உறுப்பு 29. அப்படி 29ஆக இருந்தால் அந்த கூட்டல் விருத்தியில முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை யாரு? கூட்டுத்தொகை காணும். அவங்களுக்கு கூட்ட வேண்டிய உறுப்புகள் எண்ணிக்கை 10. அப்ப அங்க முதலாவது உறுப்பும் தெரியும், இறுதி உறுப்பு 10வது உறுப்பு அதுவும் தெரியும். இங்க நாங்க எந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும்? அப்ப முதலாவது உறுப்பும் தெரியும், இறுதி உறுப்பும் தெரியுமா இருக்கிறாங்க. யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு முதலாவதுக்கும் தெரியும், 10வதுக்கும் தெரியும். இப்ப என்னன்னா 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை. கூட்ட வேண்டிய உறுப்புகள் எண்ணிக்கை 10 கீழ் 2. ஏக்கான பெருமானம் 2, எல்லுக்கான பெருமானம் 29. 2 கூட்டினா 30. 10 கீழ் 2 என்ன 10க்கு 2 5 கூட்டினா 31. 155 இந்த கூட்டல் விருத்திட முதல் 10 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 155.
இதே கேள்விய இப்படி மாத்தி தந்த முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண்க என்று சொன்னா என்ன செய்யணும்? இப்ப எங்களுக்கு 15வது உறுப்பு தெரியா, 15வது உறுப்பு எங்களுக்கு தெரியாது. சோ என்ன செய்யணும்? அடுத்த சமன்பாடு இங்க 2a 2a பிளஸ் n-1d, அதாவது 2a சக எண்மறை 1d என்ற சமன்பாட்டிங்க பிரதியிட்டு 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண தெரியும். அந்த கேள்வியை செய்யும். எங்களுக்கு சமன்பாடுகள்ல இனங்காண தெரியும். இப்ப எப்படி சமன்பாடுகளை இனங்காண்டு, அப்போ முதலாவது ஆரம்பத்துல படிச்ச சமன்பாடு அது ஒரு உறுப்பை காண்றதுக்கான சமன்பாடு, ஒரு உறுப்பு அந்த உறுப்போட பெருமானம் அப்படி காண்றதுக்கான சமன்பாடு. அடுத்தது இந்த சமன்பாடு ஒரு முதலாவது உறுப்பு இறுதி உறுப்பு எல்லாம் தெரிஞ்ச நேரம் ஒரு கூட்டல் வரிசையிட கூட்டுத்தொகையை காண்றது, அந்த உறுப்புகளோட கூட்டுத்தொகையை காணும். இறுதி உறுப்பு தெரியாத நேரம் என்ன செய்யணும்? மற்ற சமன்பாடு யூஸ் பண்ணணும். அப்படி சமன்பாடுகள் எங்களுக்கு இனங்காண தெரியணும். அந்த இனங்காண்டு தகுந்த இடத்துக்கு தகுந்த சமன்பாடு யூஸ் பண்றதுக்கு பழகிக்கணும். இந்த கூட்டல் விருத்தியில முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை எங்களுக்கு முதல் 15 உறுப்புகளோட கூட்டுத்தொகை காணும். எப்படி காண்றேன்? அப்ப முதலாவது உறுப்பு தெரியும், இறுதி உறுப்பு 15வது உறுப்பு கூட்ட வேண்டிய உறுப்புகள் எண்ணிக்கை 15. 15வது உறுப்புகளே தெரியுமா? 15வது உறுப்புகளுக்கு தெரியாது. அப்ப 15வது உறுப்பு தெரியாத நேரம் என்ன செய்யணும்? அப்ப 15வது உறுப்பை காணணும். அப்ப காண காண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செய்யற? அந்த சமன்பாட்டுல 15வது உறுப்புக்கான சமன்பாடு போட்டு கண்டா சரி. SN சமன் இங்க பிரதி விட்டால் எஸ் என்னது S15 N 15 அடுத்தது 2 தர 2 சாக பிரதியில 2க்கு பதிலாக 2 க்கு பதிலாக 2 அடுத்தது சாக என்னக்கான பெருமானம் 15 வரை ஈக்கான பெருமானம் 3 ரைட். இங்க பிரதிட்டு காண தெரியும். சரி, பிரதிட்டு காண தெரியும். 15 2 2 4 14 30 4 12 42 42 சாக 4 46 2 42 23 23 15 இந்த கூட்டல் வரிசையை கண்ட எங்களுக்கு தெரியணும். எப்படி?
15 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கேட்கிறேன். அப்ப 15 உறுப்புகளோட பெருமானம் 15 உறுப்போட பெருமானம் தெரியாது. இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும். இந்த சமன்பாடு யூஸ் பண்ணிட்டு என்ன செய்யறேன், அதுல சரியான முறையில பிரதியிடணும். அப்ப எண்ணுக்கு பதிலாக 15, எண்ணுக்கு பதிலாக 18, 2க்கு பதிலாக 2, 2 ஏக்கு பதிலாக 2 சக அது கூட்டல் எண் 15 மறை 1 பிக்கு பதிலாக 3. இங்க அடுத்த என்ன செய்யறேன், இந்த அடைப்புக்குள்ள நீக்கிறதுக்கு 2 4 15 ஒன்று போனா ஒன்று கழித்தால் 1 14 14 3 42 42 4 கூட்டினா 46. அவ 15 2 46 பெருக்கின்றேன். இந்த அடைப்போட இந்த 15 2 பெருக்கி கொண்டிருக்கிறேன். சோ அவங்க பெருக்கினா பெருக்கல் அடையாளம் சுருக்கினா 345 எங்களுக்கு கட்டாயம். எப்படி இந்த சமன்பாடுகளை தீர்க்கிறேன்னு கட்டாயம் தெரியும். சரி, சமன்பாடுகள் தீர்ப்பதற்கு கட்டாயம் தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணும், பெருக்கல் தெரியணும், சமன்பாடுகள் செய்கைகள் தீர்க்கக்கூடிய ஒழுங்கு தெரியணும், அதே மாதிரி பிரதியிட தெரியணும். இப்படி என்ற எல்லா விஷயங்களும் கட்டாயம் தெரியணும். அது கட்டாயம் பயிற்சிகள் அதிகமா செய்யணும். பயிற்சிகள் அதிகமா செய்யத்தான் இம்ப்ரூவ் ஆகும். இந்த 15வது உறுப்பு தரல, அதனால இந்த சமன்பாடு 15வது உறுப்பு தந்தா முந்தின சமன்பாடு. நோட் பண்ணிட்டு இன்னொரு பிரேக் கொண்டு இருப்போம். 5 10 15 10 நிமிஷம் பிரேக் எடுப்போம். சரியாக 5:15க்கு எல்லாரும் போயிடுறாங்க. 5:15. இன்னொரு உதாரணம் சொல்லுவோம். இப்ப நாங்க கூட்டல் விருத்தியில ஒரு கூட்டல் விருத்தியில உறுப்புகளோட கூட்டுத்தொகையை காண்பதற்கான சமன்பாடு பார்த்தோம். அதுல முதலாவது இறுதி உறுப்பு தெரியுமா இருந்தா ஒரு சமன்பாடும், இறுதி உறுப்பு தெரியாத நேரம் இன்னொரு சமன்பாடும் பார்த்தோம். அதுல இறுதி உறுப்பு தெரியாததுக்கும் 2 உதாரணங்கள் பார்த்தோம். இன்னொரு உதாரணம் இதுல 8வது உறுப்பு 39. ரைட், 8வது உறுப்பு 39. சரி, 8வது உறுப்பு 39. 8 உறுப்புகளோட கூட்டுத்தொகையா அப்படின்னு அப்ப உங்களுக்கு தெரியும், இறுதி உறுப்பு தெரியும். 8 உறுப்புகளோட கூட்டுத்தொகைனா முதலாவது உறுப்பு இறுதி உறுப்பு தெரிஞ்சிருக்கும். இறுதி உறுப்பே தெரியும், 8வது உறுப்பு தெரியும். ஸோ 8வது உறுப்புக்கான உறுப்புகளை கூட்டுத்தொகை முதலாவது உறுப்பும் தெரியும், இறுதி உறுப்பும் தெரியும். முதலாவது 4, இறுதி உறுப்பு 39. 8 4 2 4 முறை 39 4 43. எத்தனைக்குனா 3 12 4 16 172. இந்த கூட்டல் விருத்தியிட முதல் 8 உறுப்புகளோட கூட்டுத்தொகை.
முதலாவது தெரியும், இறுதி உறுப்பு தெரியும், கூட்ட வேண்டிய உறுப்புகள் எண்ணிக்கை தெரியும். சோ அப்ப இந்த சமன்பாட்டை பிரதியிட்டால் இந்த பெருமானம் வரும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், இன்னொரு உதாரணம் அஞ்சு, 9, 3, 17, இது இல்ல S15, அதாவது 15 உறுப்புகள்ல கொடுத்தோம். இங்க எங்களுக்கு முதலாவது உறுப்பு தெரியும், பொது வித்தியாசம் தெரியும். ஆனால் 15வது உறுப்பு 15 உறுப்புகளை கொடுத்தா இறுதி உறுப்பு 15வது உறுப்பு. அப்ப 15வது உறுப்பு அதுல பெருமானம் எங்களுக்கு தெரியாது. என்ன செய்யணும்? சமன்பாட்டில் அதை பிரதியிடலாம். எல்லுக்கு பதிலாக, இறுதி உறுப்புக்கு பதிலாக ஒரு ஒரு பொது உறுப்புக்கான சமன்பாட்டை பிரதியிட்ட அந்த சமன்பாடு, அதாவது 2a சக எண்மறை 1d என்ற சமன்பாட்டுல இதை பிரதியிட்டு காண Sn equals to n minus நீங்க 2 2a சக எண்மறை 1d. ரைட். அப்ப இது எங்களுக்கு தெரியும். சரி, இதுல பிரதியிட்டா S15 2 தர ஒரு பாயிண்ட் இதுல நாம் நீங்கள் 2 10 சக 15 மைனஸ் 1 15 ஒன்று போன கழித்தா 14 14 தர 4 14 தர 4 52 40 56 56 10 கூட்டினா 66 15 2 தர 40 16 66 66 2 வர 33 33 தர 15 490. இங்க கூட்டல் விருத்தியில முதல் 15 உறுப்புகள்ல கூட்டுத்தொகை இதுல 495. இங்க எங்களுக்கு முதலாவது உறுப்பு 15 உறுப்புகள்னா 15வது உறுப்பு தான் இறுதி உறுப்பு. அந்த இறுதி உறுப்போட பெருமானம் தெரியாது. அப்ப இந்த சமன்பாட்டுல பிரதியிட்டா 495 வரும். ரைட்.
கூட்டல் விருத்தி இவ்வளவுதான். கூட்டல் விருத்தியில எனக்கு தெரியணும். கூட்டல் விருத்தியில சமன்பாடுகள் 3 விதமான சமன்பாடுகள். ஒன்று உறுப்புகளை காண்றதுக்கான சமன்பாடு. அதாவது முதலாவது உறுப்பு அல்லது ஒரு உறுப்பை தந்தால் அது எத்தனையாவது உறுப்பு என்று காண்பதற்கான சமன்பாடு Tn சமன் A சக n வரை ஒன்று D. அந்த சமன்பாடு எங்களுக்கு தெரியும். அடுத்தது கூட்டுத்தொகையை காண்பதற்கான சமன்பாடு. அப்ப ஒரு கூட்டுத்தொகை கூட்டல் விருத்தியில குறிப்பிட்ட உறுப்புகளுடைய எண்ணிக்கை, அதாவது குறிப்பிட்ட உறுப்புகளை கூட்டணுமாக இருந்தால் முதல் 5 உறுப்புகள், முதல் 10 உறுப்புகள், அப்ப அந்த உறுப்புகளை கூட்டணுமாக இருந்தால் அப்ப அதுல 2 வகையான சமன்பாடுகள். கூட்டக்கூடிய இறுதி உறுப்பு 10 உறுப்புகள் கூட்டணுமாக இருந்தால் 10வது உறுப்பிட்ட பெருமானம், 15 உறுப்புகள் கூட்டணுமாக இருந்தால் 15வது உறுப்பிட்ட பெருமானம் உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் அதுக்கு ஒரு சமன்பாடு A சக L. நீங்க 2 A சக L. அந்த இறுதி உறுப்பு தெரியாத நேரம் இந்த சமன்பாடை யூஸ் பண்ணும். எங்களுக்கு நான் இப்படி கேள்வி செஞ்சேன், இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் நீங்கள் செஞ்சு பாருங்க. அவ இதோட கூட்டல் விருத்தியோட பாடம் விஷயங்கள் முடியுது. அடுத்து நாங்க பார்க்க போறது நேர்மாறு விகித சமன். நேர்மாறு விகித சமன்டா அப்ப நேர்மாறு விகித சமன் தெரிய முடியும். எங்களுக்கு நேர் விகித சமன் தெரியும். நேர் விகித சமன் என்றா ஒரு பெருமானம் அதிகரிக்க, ஒரு கணியம் அதிகரிக்க, அது கணியத்தோட இன்னொரு கணியமும் அதை தொடர்ந்து அதிகரிக்கும். நேரே தவறு அந்த கணியம் அதிகரிக்கக்கூடிய அதே விகிதத்துல இதுவும் அதிகரிக்கும். அது நேர் விகித சமன். உதாரணமாக 2க்கு 5 என்றா இதுல 10க்கு எத்தனை? அப்ப 2 10 எப்படி 5ஆல பெருக்கப்படும். அப்ப 10 5ஆல பெருக்கினா 50, 10க்கு 50. அந்த விகிதம் அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே தொடர்ந்து அதிகரிக்கும். அது நேர் விகித சமன். ஒரு பெருமானத்தோட தொடர்ச்சியா இன்னொரு பெருமானம் அதிகம். நான் சொல்றேன், உதாரணமாக ஒரு கேள்விக்கான புள்ளிகள் 2 புள்ளிகள், ரைட்? அப்ப அது மூலமாக ஒரு கேள்வி சரியாயினால் கிடைக்கிற புள்ளிகள் 2 கேள்வி சரியாயினால் கிடைக்கிற புள்ளிகள் 4. அப்ப சரியாகக்கூடிய கேள்வியின் எண்ணிக்கை அதிகரிக்க கிடைக்கக்கூடிய புள்ளிகள் எண்ணிக்கையும் புள்ளிகளுடைய பெருமானமும் அதிகரிக்கும். அப்ப ஒரு பெருமானம் ஒரு கணியம் அதிகரிக்க அந்த கணியத்தோட சேர்ந்து இன்னொரு கணியம் அதிகரிப்பதாக இருந்தால் அது நேர் விகித சமன். அடுத்தது நேர்மாறு விகித சமன். நேர் விகித சமன் இன்னும் உதாரணங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஒரு சீமெந்தி கலவை செய்யற நேரம் அதுல பயன்படுத்தக்கூடிய சீமெந்திக்கும் மணலுக்குமான விகிதம் 2க்கு 3 இருந்தால் 2 தாச்சி சீமேந்தி பயன்படுத்தினால் 3 தாச்சி மணல் பயன்படுத்தும். அப்ப 3 தாச்சிகள் சீமேந்தி பயன்படுத்த 2 தாச்சி மணல் பயன்படுத்தும். அப்ப சீமேந்தியோட பெருமானம் அதிகரிக்க மணலுடைய பெருமானம், மணலுடைய அளவும் அதிகரிக்கும். அது குறையுதல்ல. அப்ப அதிகரிக்கிறது தான் இங்க நடக்குது. அப்ப அதுதான் இங்க நேர் விகித சமன். அதே மாதிரி எழுதி காட்டுறேன். நேர் விகித சமன் பெருமானம் அதிகரிக்காது. சீமேந்தி கலருக்கு பயன்படுற சீமேந்துக்கு மணலுக்குமான விகிதம் 2க்கு 3. 2 தாச்சி, இது 3 தாச்சி, 2க்கு 3 விகிதம். இதே அதிகரிக்கும். எப்படி 4 தாச்சி சீமேந்தி பயன்படுத்தினா இப்படி இது 6 தாச்சி. இந்த கணியம் அதிகரிக்க இந்த கணியம் அதிகரிக்கும். இப்படி 6க்கு எத்தனை ஆகுது? இப்ப 2 3ஆல் பெருக்கப்பட்ட 6 ஆகுது. இதுவும் 3ஆல் பெருக்கப்பட்டு அப்ப நேர் விகித சமன்ன்றது இது. ஒரு கணியம் அதிகரிக்க இன்னொரு கணியம் தொடர்ச்சி அதோட சேர்ந்து அதிகரிக்கும்.
அதை நேர்மாறு விகித சமன். Right? ரைட். இது உதாரணமாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கணியம் அதிகரிக்கிற நேரம் மற்ற கணியமும் அதோட அதிகரிக்கும். இதுதான் நேர் விகித சமன். நேர்மாறு விகித சமன். நேர்மாறு விகித சமன் என்றால் ஒரு கணியம் அதிகரிக்க அதற்கு நேர் எதிராக நேர் எதிராக நேர் எதிராக மற்ற கணியம் குறையும். ரைட். இதுதான் நேர்மாறு விகித சமன். உதாரணமாக நேர் விகித சமன். நேர் விகித சமனுக்கான சமன் குறியீடு. அப்ப ஏ அதிகரித்தால் ஒன்றுகில் வீட பெருமானம் அதிகரிக்கும். இத பெருமானம் அதிகரிக்கும். அதாவது வீட பெருமானம் குறையும். ஏ அதிகரிக்க இது மொத்த பெருமானம் கூடணுமாக இருந்தால் சி குறையணும். ரைட். இப்ப 5 இந்த பெருமானம் குறைய குறைய இந்த மொத்த பெருமானம் அதிகரிக்கும். அதான் நேர் விகித சமன். நேர் விகித சமன். அப்ப இந்த நேர்மாறு விகித சமன் ஏக்கும் பிக்கும் நேர்மாறு விகித சமன். ஏ அதிகரிக்க பி குறையும். உதாரணமாக ஒரு வேலை செய்த ஒரு வேலைய 2 பேர் செஞ்சு முடிக்கிற 2 பேர் செஞ்சு முடிக்க 3 நாள் தேவைப்படும். ஒரு வேலையை 2 பேர் செஞ்சு முடிக்க 3 நாள் தேவைப்படும். அதே வேலைய 5 பேர் செய்வதா 5 பேர் செய்வதாக இருந்தா மக்கள் ஆள் பலம் கூடுறதால அந்த காலம் குறைவடையும். அப்ப நாட்களோட அளவு குறைவடையும். அப்ப இதுதான் இங்க நடக்க போறது. இது நேர்மாறு விகித சமன். ரைட். உதாரணமாக வேலை அல்லது மனிதன் 6 வேலைய 3 பேர் செஞ்சால் 6 மனிதர்கள் 3 நாட்கள் வேலை செய்வதா இருந்தா வேலையின் அளவு 18 வேலை. 18 வேலை. வேலையின் அளவு மாறியல்ல. வேலை 18. அப்ப வேலையின் அளவு மாறாம மனிதர்கள் எண்ணிக்கை கூடினார். நாட்கள் எண்ணிக்கை குறையும்.
அல்லது மனிதர்கள் எண்ணிக்கை குறைஞ்சால் நாட்கள் எண்ணிக்கை கூடும். இதுதான் நேர்மாறு விகித சமன். ரைட்? நேர்மாறாக அது இருக்கு. மனிதர்கள் எண்ணிக்கை கூட 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 நாட்கள் எண்ணிக்கை குறையும், அல்லது மனிதர்கள் எண்ணிக்கை குறைய 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 நாட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்ப இந்த வேலையிட அளவு இது மாறு, இது மாறு, மாறாம அப்படியே இருக்கும். அதுதான் நீங்க நடக்கக்கூடிய இப்ப இதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் இருக்குதுன்னா, அப்ப 5 மனிதர்கள் 8 நாட்களில் செய்யும் வேலையை ஒரு வேலை 4 மனிதர்கள் எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இப்போ ஒரு வேலை, அந்த வேலையோட அளவு மாறுதல் மாறல. அப்ப வேலையோட அளவு மாறுவதில்லை. இங்க மனிதர்கள எண்ணிக்கை மாறுற. ரைட்? அப்ப இங்க மனிதர்கள் 5 மனிதர்கள் 8 நாட்கள் ஒரு வேலை செய்யுது. அப்ப அந்த வேலையோட அளவு 40 வேலை. அப்ப 5 பெருக்கணும். அப்ப 40 வேலை. 40 வேலையை இப்ப ஆட்கள் மனிதர்கள் எண்ணிக்கை குறைய போகுது. மனிதர்கள் எண்ணிக்கை 4ஆக மாறினார். அந்த வேலையை செய்வதற்கு இன்னும் கூட நாட்கள் தேவைப்படும். அப்ப எத்தனை நாள் தேவைப்படுவன்னு சொல்றார். மனிதர் நாட்கள் தான் மனித நாட்கள் அல்லது வேலை. 5 மனிதர்கள் 8 நாட்கள் எத்தனை வேலை செய்யும்? 40 வேலை. ரைட்? அப்ப 40 வேலைதான் வேலையின் அளவு மாறும். ஏன்னா வேலை ஒரு வேலை தானே. வேலை ஒரு வேலை, அந்த வேலை வித்தியாசப்படுறதில்ல. சோ வேலையோட அளவு மாறல. அப்ப மனிதர்கள் 4ஆக மாறினால் மனிதர்கள் 4ஆக மாறி 40 நாட்கள் எத்தனை நாட்கள் தேவைப்படும்? அப்ப 40 நாட்களை வகுத்தால் எத்தனை? 10. நம்பிக்கக்கூடிய விஷயத்தை மனிதர்கள் எண்ணிக்கை குறையும், நாட்கள் எண்ணிக்கை கூடும். இதுதான் நேர்மாறு வீத சமன். ஒன்று கூட இன்னொன்று குறையும். ரைட்? ஒன்று கூட இன்னொன்று குறையும். அது இன்னொரு உதாரணம்.
எழுதுங்க. ஒரு வேலையை 6 மனிதர்கள் 10 நாட்களில் செய்து முடிக்க தீர்மானிக்கப்பட்டது. அப்போ ஒரு வேலை அந்த வேலையை கண்டக்ட் எடுத்து 6 பேர் 10 நாட்கள்ல செய்து முடிக்கிறதுக்கு தீர்மானிக்கப்பட்டது. அப்ப முதல் 2 நாட்கள் வேலை செய்த பின்னர் அப்போ 6 மனிதர்கள் தானே வேலை செய்யற. இப்ப 6 மனிதர்கள் முதலாவதாக 2 நாட்கள் வேலை செய்கிறார். முதல் 2 நாட்கள் வேலை செய்த பின்னர் 2 நாட்கள் வேலை செஞ்சு முடிஞ்ச பிறகு மூவர் விடுமுறையில் சென்றார். அவ 6 பேர்ல 3 பேர் விடுமுறையில் சென்றார். எத்தனை பேர் மீதமாக 3 பேர் மீதமாக இருக்கிறார். ரைட். 6 மனிதர்கள்ல 3 பேர் விடுமுறையில சென்றார். 3 பேர் எஞ்சக்கூடியவர்களாக அவங்க செஞ்ச வேலையை செய்து முடிக்காப்ப 2 நாட்கள் ஒரு வேலை செஞ்சு முடிஞ்சா இன்னும் ஒரு வேலை பேலன்ஸ் ஆகுது. எஞ்சக்கூடிய வேலை. அந்த எஞ்சக்கூடிய வேலையை மீதமுள்ள 3 பேரும் செஞ்சு முடிக்கணும். அப்ப அந்த 3 பேரும் என்ன செய்யணும்? இன்னும் எக்ஸ்ட்ராவாக எத்தனை நாட்கள் வேலை செய்யணும்? அதான் கேள்வி. இன்னும் எக்ஸ்ட்ராவா எத்தனை நாட்கள்? மொத்தமாக எத்தனை நாட்கள் செய்ய போறேன்னு பார்த்து அதுல எக்ஸ்ட்ரா எத்தனை நாட்கள் செய்யறேன்னு சொல்லி பார்த்தால் இந்த விடையை காணணும். முதல்ல முதலாவது 6 மனிதர்கள் 10 நாட்கள்ல வேலை செய்வார். அப்ப மொத்தமான வேலை 60 பேர். 6 மனிதர்கள் 10 நாட்கள் செய்ய போற வேலை 60 பேர். நம்ம மொத்த வேலை 60. வேலையின் அளவு மாறாது. இப்ப முதலாவது தீர்மானிக்கப்பட்ட வேலையின் அளவு எஸ்டிமேட். அடுத்தது முதல் 2 நாட்கள் வேலை செய்த பின்னர் முதலாவது 2 நாட்கள் வேலை செய்வார். முதல் 2 நாட்கள் வேலை செய்ய 2 பேர். எத்தனை பேர் வேலை செய்யற? 6 பேர். 2 நாட்கள் செய்ய போற வேலை முதல் அந்த 6 பேரும் சரி 6 பேர் வேலை செய்யறாங்க. எத்தனை வேலை செய்யற? 6 12 வேலை செய்ய 12 வேலை செய்து நாட்கள் செய்து. இப்ப இந்திய வேலை எத்தனை? இந்திய எத்தனை வேலை? 48 வேலை. 60 12 போல 48 வேலை உண்டு. ரைட். அப்ப இப்ப 3 பேர் வேலையிலிருந்து லீவ் ஆயிட்ட தானே, விடுமுறையில போயிட்ட தானே. விடுமுறையில போனா எத்தனை பேர் எஞ்சிற? 3 பேர் மீதி. அந்த 3 பேரும் எத்தனை நாட்கள்ல இந்த வேலை செஞ்சு கொடுக்க போறது? அதுதான் இதுக்கு காண வேண்டிய விடை. ரைட். அப்ப 3 பேரும் நம்ம எத்தனை நாட்கள்ல வேலை செய்ய போறாங்க பார்த்தா 48 3 அளவு பண்ணும். 16. அப்ப இந்த 3 பேரும் 48 வேலையை 16 நாட்கள் செய்யணும். 16 நாட்கள் வேலை செய்யணும். தீர்மானிக்கப்பட்டது 10 நாட்கள் செஞ்சு முடிக்கும்.
ஆல்ரெடி 2 நாள் செஞ்சு முடிச்சாச்சு. 2 நாள் செஞ்சு முடிச்சாரு. இன்னும் 8 நாள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை 16 நாள்ல செய்யணும். டபுள் மடங்கு. ரைட். 2 நாட்கள் செஞ்சு சாரி 8 நாட்கள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை மொத்தமாக 10 நாள். அதுல 2 நாட்கள் செஞ்சு முடிச்சா 8 நாட்கள் எஞ்சிய அதை எஞ்சக்கூடிய 8 நாட்கள்ல செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையை இப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து 16 நாள்ல செய்யணும். அப்ப இந்த எக்ஸ்ட்ராவா எத்தனை நாள் வேலை செய்யணும்? அப்ப மேலதிகமாக எத்தனை நாட்கள் வேலை செய்யணும்? மேலதிகமாக 8 நாட்கள் வேலை செய்ய தேவையாகிற. ரைட். இதுதான் நேர்மாறு விகிதம். அப்ப எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வரும். இந்த மாதிரி கேள்விகள் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் நிறைய வரும். ஸோ இந்த கேள்விகளை அணுகக்கூடிய முறைகள் நாங்க இந்த பேப்பர் கிளாஸ் செஷன்ல கட்டாயம் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு ஒரு உதாரணமாக நோட் பண்ணிப்போம். ரைட். இப்ப நேர்மாறு விகித சமன்ற விஷயம் இவ்வளவுதான். அப்ப இந்த விஷயங்களோட நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அடுத்த செக்ஷன் என்றால் நேர்மாறு விகித அடுத்ததாக நாங்க பார்க்க போறது வரிகள். வரின்னா சதவீதம் பாடத்தோட தொடர்பட்ட விஷயங்கள் தான். நாங்க சதவீத செக்ஷன்ல வந்து எங்களுக்கு வரிகளும் பாரு வட்டிகளும் பாரு. வரிகள் வட்டிகள் சம்பந்தமாக நாங்க கட்டாயம் தெரியணும். அது எப்படி வரிகள் அந்த சதவீதத்தை வச்சு எப்படி வரிகளை காண்றது அல்லது வட்டிகளை காண்றது, வட்டிகள வகைகள், அந்த வரிகளோட வகைகள் எல்லாம் எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது சம்பந்தமான கேள்விகள் நிறைய வர. இங்க முதலாவது வரிகள்ல 4 வகையான வரி, 4 வகையான வரிகள் வரும். அதுல முதலாவது உண்டு இறைவரி. இறைவரியா? இறைவரி என்றா வரிகள்ல இறைவரி, ஈடு, சுங்க வரி, 3வது வருமான வரி, பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. இப்ப இந்த வரிகள் பத்தியே தெரியும். முதலாவது இறைவரி என்ன? இறைவரி என்றா ஒரு லோக்கல் கவுன்சில், லோக்கல் கவர்மெண்ட், அதாவது நகர சபை, பிரதேச சபை இப்படியான உள்ளூராட்சி மன்றங்கள்
அதில் அதிகாரத்துக்கு உட்பட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை சொத்துக்களுக்கு அறவிடக்கூடிய வரிதான் இறைவரி. ரைட். அதாவது சொத்து வரின்னு சொல்லலாம் மேல். ரைட். அதாவது வீடுகள், காணிகள், கடை தொகுதிகள், இப்படி ஒவ்வொரு சொத்துகளுக்கும் உள்ளூராட்சி மன்றங்களால வரி விதிக்கப்படுறது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கு, லோக்கல் பாடிஸ்க்கு அவங்களோட வேலை திட்டங்களை செய்து முடிக்க என்ன செய்யணும்? ஒரு வருமானம் தேவை. முக்கியமான வருமானம் தான் வரி வருமானம். கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான வருமானம் வரி வருமானம். அப்ப அந்த வரி வருமானம் பல வகையில வரிகள் அறவிடப்பட்ட பாருங்க. என்கிட்ட ஒரு முறையில தான் வரி அறவிட்ட. ஒன்று இறைவரியா இருக்கலாம், அல்லது கீழ்வியா இருக்கலாம், வருமான வரியா இருக்கலாம், பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வகையில எங்கள்கிட்ட வரியட விடப்படுற. அப்ப அந்த வரிகள் சம்பந்தமான நுழைவுகளுக்கு தெரியும். முதலாவது இறைவரி என்றால் சொத்துக்களுக்காக அறவிடப்படக்கூடிய வரி. உதாரணமாக ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் தான் பொதுவாக இந்த இறைவரியை வசூலிக்கிற. இப்ப இறைவரி வசூலிக்கிற முறை எப்படி என்றால், ஒரு சொத்துக்கு ஒரு பெருமானம், ஆண்டுக்கு ஒரு பெருமானம். ஆண்டு பெருமானம் மொழிக்கும். ஒரு சொத்துக்கு ஒரு காணி அல்லது ஒரு வீட்டுக்கு, ஒரு கடைக்கு ஒரு ஆண்டுக்கான பெருமானம் ஒன்று இருக்கும். அந்த ஆண்டுக்கான பெருமானத்துக்கு இத்தனை வீதம் நீங்க வரி செலுத்தணும். உங்களுக்கு ஆண்டுக்கான பெருமானம் 100 ரூபாவாக இருந்தால் அதுல இருந்து எனக்கு 8 ரூபாய் தரணும். ஆண்டுக்கான பெருமானம் 100 ரூபாய் இருந்தால் அதுல எனக்கு 10 ரூபாய் தரணும். அப்ப ஆண்டுக்கான பெருமானம் 100 ரூபாவா இருக்க போறேன், 50,000 10 ஒவ்வொரு பெருமானத்தை இருக்க போறேன். அந்த சொத்துக்கான பெருமானத்திலிருந்து ஒரு 100க்கு இத்தனை வீதம் என்ற அடிப்படையில, 100 ரூபாய்க்கு இத்தனை வீதம் என்ற அடிப்படையில வரியடைவு. அதுதான் சதவீதம். அந்த ஒவ்வொரு சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி வரிகள் அறவிடப்படுற. பொதுவாக 8 வீதம் வரிதான் அறவிடப்படுற. அப்ப 8 வீதம் என்றா என்ன செய்யணும்? இப்ப அதை நாங்க கால்குலேட் பண்ணி பார்க்க தெரியும். அதுதான் இந்த கேட்பான. அப்ப சதவீதத்தை எப்படி கால்குலேட் பண்ணி காணுது. அடுத்தது சதவீதத்தை காண தெரியும். ஒரு சதவீதம் தந்தால் அந்த சதவீதத்துக்குரிய வரியை காணணும், அல்லது வட்டியை காணணும். அடுத்தது அந்த வட்டியை தந்தால் அந்த வட்டி அளவிடப்படக்கூடிய சதவீதத்திட பெருமானத்தை காணும். அடுத்தது சதவீதம் தந்து வட்டியும் தந்தால் அந்த வீட்டுட ஆண்டு பெருமானம், அந்த சொத்துட ஆண்டு பெருமானத்தை காண தெரியணும். இப்படி 3 வகையில எங்களுக்கு கேள்விகள் வரையுது. இறைவரி என்ன? அடுத்தது தீர்வைனா சுங்க திணைக்களம், அதாவது இன்கம் டேக்ஸ், அதாவது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டால அறவிடக்கூடிய கஸ்டம்ஸ் தான் தீர்வை. அதாவது ஒரு நாட்டு எல்லைக்கு வெளியிலிருந்து, அதாவது இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்கள் அந்த பெருமான மொழி இருக்கும். அந்த பெருமானத்திலிருந்து இத்தனை வீதம் தீர்வையாக செலுத்தணும். உதாரணமாக ஒரு மோட்டார் வண்டியா இருக்கலாம், தொலைக்காட்சி, டிவி, பைக்ஸ், அதே மாதிரி காசு, இப்படி நிறைய இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு இத்தனை வீதம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் சொல்லி அப்ப அது தீர்வையாக அறவிடப்பட்டது. அப்ப தீர்வையும் இறைவரியும் காண்றது ஒரே முறைதான். தீர்வை, இறைவரி, அதே மாதிரி வெட்வரி, பெருமதி சேர்க்கப்பட்ட வரி. பெருமதி சேர்க்கப்பட்ட வரி என்ன? ஒரு பொருளை நாங்க கடையிலையோ அல்லது ஒரு சேவைய பெற நேரம் அந்த சேவைக்கான கட்டணத்தை அந்த சேவை வழங்குனர்கிட்ட அல்லது அந்த பொருளை விற்கக்கூடிய கடை உரிமையாளர்கிட்ட கவர்மெண்ட் உற்பத்தியாளர்கிட்ட அறவிடுது. அப்ப அதுக்கான வரியோட சேர்த்துதான் அந்த சேவைக்கான பெருமானம், அதுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ரைட். உதாரணமாக ஒரு பேனை ஒன்று வாங்குறதா இருந்தா, இந்த பேனைக்கு எவ்வளவு? 35 ரூபாய் பேனை. அது உண்மையான பெருமானம், உற்பத்திக்கான செலவு 35. உற்பத்திக்கான செலவு ஒரு பெருமானமாக இருக்கும். அந்த உற்பத்திக்கான செலவு இருக்கும். இதுல 35 ரூபாயில அந்த கம்பெனி, இந்த பேனை உற்பத்தி செய்த கம்பெனி, அட்லஸ் கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு இந்த பேனைக்கு செலுத்தின வரி இருக்கும். அது பெருமதி சேர்க்கப்பட்ட வரி. அதே மாதிரி அவங்களுக்கான லாபம் இருக்கும். இப்படி எல்லா பெருமானங்களும் உள்ளடக்கியதாக இந்த 35 ரூபாய் விலை தீர்மானிக்கப்பட்டு இருக்கும். அப்ப ஒரு சேவைக்கு அல்லது ஒரு பொருள் வழங்குற நேரம்
அதற்கு வரவிடக்கூடிய வரிதான் வேல்யூ அடட் டேக்ஸ், அதாவது பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. கவர்மெண்ட் அதை செலுத்தணும். அது வந்து 18% அல்லது 25% இருக்கும். அடுத்தது வந்து வருமான வரி. வருமான வரி என்றா ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் அல்லது தனிப்பட்ட நபர், ரைட், ஒரு பொருட்கான ஆண்டுக்கான வருமானம் இவ்வளவு இருந்தால் அந்த வருமானத்துக்கும் வரி செலுத்தணும். நான் இவ்வளவு வருமானம் ஈட்டினாக இருந்தா அந்த வருமானத்துக்கும் வரி செலுத்தணும். அப்ப ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தில் இருந்தா அந்த வருமான வரி ஆரம்பிக்கணும். உதாரணம் 2013ஆம் ஆண்டில் இருந்து அந்த தரவுகளின் அடிப்படையில உங்களுக்கு கேள்விகள் பொதுவாக வாருது. அப்ப முதலாவது 5 லட்சம், அதாவது 500,000க்கான அந்த வருமான வரி இல்லை. முதல் 500,000த்துக்கான வருமான வரி இல்லை. இப்ப நான் 8 லட்சம் வருமானமாக ஆண்டு வருமானமாக பெறதா இருந்தால், வருமானம் ஈட்டுறதா இருந்தால், எனக்கு முதல் 5 லட்சத்துக்கான வருமான வரி இல்லை. பேலன்ஸ் 3 லட்சம் அதுக்கான வருமானம் தான், 300,000த்துக்கான வருமான வரி தான் நான் செலுத்த வேண்டி வரும். ரைட், அது இன்கம் டேக்ஸ். அது இன்கம் டேக்ஸ், எனக்கு வருமானத்துக்கான அந்த வரி. இது வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்டால அறவிடப்பட்டது. அடுத்த வந்து இறைவரி, இப்படி பல வரிகள் இருக்கிறது. இதுல நோட் பண்ணிக்குவோம் வரிகளை. வருட மதிப்பீட்டு பெருமானம் 50,000 ரூபாவாக உள்ள ஒரு வீட்டிற்கு ஆண்டிற்கு 8% வரி அறவிடப்படி செலுத்த வேண்டிய வரியார். அப்ப 8% என்றது 8% என்றது நீங்க 100 ரூபாய் பெருமானமாக இருந்தால், உங்களுடைய பெருமானம் 100 ரூபாவாக இருந்தால் அதற்கு நீங்க செலுத்த வேண்டிய வரி 8 ரூபாய். 100 ரூபாய்க்கு 8 ரூபாய் செலுத்தணும். 100க்கு 8, 200க்கு 16. அப்ப உங்களை பெருமானம் 50,000, 50,000த்துக்கு நீங்க எவ்வளவு செலுத்தணும்? 50,000த்துக்கு நீங்க செலுத்த வேண்டிய 100 ரூபாய்க்கு 8 ரூபாய், 50,000த்துக்கு நீங்க எவ்வளவு செலுத்த போறீங்க? இதுதான் கன்செப்ட். சரி, அப்ப நான் என்ன செய்யணும்? 100 ரூபாய்க்கு செலுத்த போறதுக்கு 8 ரூபாய். 50,000த்துக்கு எவ்வளவு செலுத்தணும்? 8 ரூபாய் 40, 4,000 ரூபாய் ஆண்டுக்கு வரியாக செலுத்த வேண்டும். ஆண்டு வரி. இதே காலாண்டு வரியாக கேட்டால், காலாண்டுன்னா 4ல் 1, அதாவது 3 மாதங்களுக்கு ஒரு முறை வரியாக செலுத்தணுமா இருந்தால் இது ஆண்டு வரி. காலாண்டு வரி என்றால் என்ன செய்யுது? 4 அளவுகளும். அப்ப காலாண்டு வரி 1000 ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 4,000, காலாண்டுக்கு 3 மாதங்களுக்கு 1000 ரூபாய். அப்ப வரி அறவிடக்கூடிய முறை இப்படி வரிய காண்டது. அப்ப
ஒரு பெருமானம் தந்துட்டு சதவீதம் தந்தாருன்னா அது சதவீதத்தை சதவீதம் ஸோ 50,000 ரூபாவுக்கு எவ்வளவு வரி என்று பார்த்தா 4,000 வரி. அடுத்தது மதிப்பீட்டு பெறுமதி ரூபாய் 40,000 உள்ள கழிவுகளுக்கு ஆண்டு வரியாக 3,600 செலுத்தப்படுகின்றது. ஆண்டு வரி சதவீதத்தை காண்க. இப்ப எங்களுக்கு தெரியும் ஆண்டுக்கான பெருமானம் ரூபாய் 40,000. அந்த 40,000 ரூபாவுக்கு செலுத்தப்படுகின்ற வரி 3,600. 3,600 ரூபாவுக்கு 3,600 வரி செலுத்தப்படுவதா இருந்தால் அது எத்தனை வீதத்துல செலுத்தப்பட்டது? அதாவது 100 ரூபாவுக்கு எத்தனை வீதம், எவ்வளவு வரி? அதுதான் சதவீதம்.
100 ரூபாய்க்கு எத்தனைன்றதுதான் சதவீதம். எங்களுக்கு தெரியும் உண்மையான பெருமானம் 40,000 ரூபாய்க்கான வரி 3,600 தெரியும். சோ 100 ரூபாய்க்கான வரி தான் காணணும். அப்ப நாங்க என்ன செய்யறது, ஆண்டு பெருமானம் 40,000, அதுல செலுத்தப்பட வரி 3,600. 40,000 ரூபாய்க்கு 3,600. நாங்க காண வேண்டியது சதவீதம் தானே. வரி சதவீதம் என்றது 100 ரூபாய்க்கு எவ்வளவோ வரி செலுத்துறேன். 100 ரூபாய்க்கு ரைட், 8 வீதம் என்றால் 100க்கு 8, அதாவது 100 ரூபாய்க்கு இத்தனை வீதம் வரி. 40,000 ரூபாய் 100 ரூபாய்க்கு இது 100% இது இந்த 2 சேர்ப்பா 36 4 9 வீதம் வரி சதவீதம். அப்ப எப்படி இங்க பாருங்க, வரி சதவீதம் அளவிடக்கூடிய முறை. சரி, வகையில் தெரியாலும் வரி சதவீதத்தை காணணும், இப்படித்தான் காணணும். அப்ப 100 ரூபாய் இந்த சதவீதத்திட டெபினிஷன், சதவீதத்திட விளக்கம், சதவீதம் என்றா என்ன என்றதை கிளியராக நாங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப 100 ரூபாவுக்கு இப்ப 9 வீதம் என்றா 100 ரூபாவுக்கு 9 ரூபா கட்டணும். ரைட். அப்ப எங்களுக்கு உண்மையான பெருமானங்கள் தெரியும். உண்மையான பெருமானம் 40,000 ரூபாய். உண்மையான ஆண்டு பெருமானம், அந்த ஆண்டு பெருமானம் 40,000 ரூபாய்க்கு ரைட் 3,600 ரூபாய் எவ்வளவு செலுத்த வரியா செலுத்த 3,600 வரி. அப்ப எங்களுக்கு 3,500 அந்த பெருமானம் 100 ரூபாய்க்கு எத்தனை, 100க்கு எத்தனை 3,600. அப்ப 40,000 ரூபாய் 3,600 100க்கு என்ன செய்யணும், இப்படித்தான் மொத்த பெருமானமும் அதன் மேல செலுத்திருக்கின்ற வரி அல்லது வரி. அப்ப 100 ரூபாய்க்கு எத்தனை பார்த்தா பெருமானம். அடுத்தது இன்னொரு உதாரணம். பாருங்க, அவ ரூபா 160,000, அதாவது 1,60,60,000 பெறுமதியான மோட்டார் சைக்கிள் ஒன்றை இறக்குமதி செய்யும் போது அதன் பெறுமதி 30% தீர்வையாக அறவிடப்படுகின்றது. அப்ப மொத்த பெருமானம் ரூபா 160,000 ரைட். அதுல 30 வீதம் 100 ரூபாவுக்கு 30 என்ன செய்யணும், தீர்வையாக செலுத்த 100க்கு 30. அப்ப 160,000 அது 30 வீதம் எத்தனை கண்டால் அதுதான் தீர்வையாக செலுத்த வேண்டியது. அப்ப மோட்டார் சைக்கிள் இறக்குமதி செய்த நேரமான பெருமானம் ரூபாய் 160,000, அதாவது 1,60,000. அது தீர்வையும் செலுத்தின போறது அது பெருமானம் இன்னும் அதிகரிக்கும். அது செலுத்தக்கூடிய தீர்வையும் அதுல எட்டாயினால் இன்னும் பெருமானம் கூடும். விற்கிற நேரம் அப்ப அந்த பெருமானத்தோட சேர்த்து லாபம் சேர்த்துதான் விற்க போறோம். ரைட். எங்களுக்கு தெரியணும் எப்படி 100க்கு 30 காணணும். 160,000 இப்ப காண போறது தீர்வு.
தீர்வை எவ்வளவு? சைபர் 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 480. சைபர் தொகுதியும் பகுதி தான் வெட்ட முடியும். திருத்தலாம். ரைட். அவன் 3 சைபரும் 2. அப்ப 160,000 பெரும்பதியான ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு தீர்வையாக இறக்குமதி செய்ய தீர்வையாக 48,000 ரூபாய் செலுத்தணும். ரைட். அப்ப 48,000 ரூபாய் செலுத்தின பிறகு அந்த பெருமானம் மோட்டார் சைக்கிள்ல பெருமானம் இன்னும் அதிகரிக்கும். ரைட். அப்ப அந்த பெருமானம் இன்னும் அதிகரிக்கும். தீர்வை செலுத்தப்பட்ட மீனான பெருமானம் கேட்டில பெருமைகளோ 160,000 48,000 கூட்டணும். அப்ப 2,08,000, அதாவது 208,000 ரூபாய் அதிகரித்த பெருமதி. இப்ப நாங்க இந்த பெருமானத்தை ஒரே அடியாக காணவும் இருக்கு. இப்ப இதுல தீர்வை தானே கேட்டுக்கிறேன், அதனால தீர்வையை நாங்க நேரடியாக கண் பட் தீர்வை காணாம அறுவிடப்படுகின்றது. தீர்வை செலுத்திய பின் அதன் பெருமானம் யாதுன்னு கேட்டா என்ன செய்யணும்? இப்ப அங்க உங்களுக்கு தெரியும் 30 தீர்வு, 100 ரூபாவுக்கு 30 தீர்வு. தீர்வை செலுத்தினால் 100 ரூபாய் பெருமதியான மோட்டார் சைக்கிள், அதுக்கு 30 ரூபாய் தீர்வை செலுத்துற. அப்ப தீர்வை செலுத்தின பிறகு மோட்டார் சைக்கிள் பெருமானம் இன்னும் அதிகரிக்கும். அப்ப 100 ரூபாய் 30 கூட்டா 130 ஆகும். அப்ப 130க்கான பெருமதியை காணும். அவன் எங்களுக்கு தெரிஞ்சது 100 ரூபாய்க்கான பெருமதி, 130க்கான பெருமதியை காணும். ரைட். அப்ப தீர்வை செலுத்தின பிறகு 130 அதிகரிக்கும். தீர்வு மோட்டார் சைக்கிளே பெருமதி எங்களுக்கு தெரிஞ்சது 160,000 என்றது 100 ரூபாய் 130க்கான பெருமதியை காண்பது. அதான் எப்படி காணும்னா 100 ரூபாய் தான் 160,000. இந்த சமன்பாட்டில் பிரதிட்டு காண்பது நேரடியாக இந்த பெருமானத்தை காணும். ரைட். இந்த 2 கேள்வியை பார்த்துட்டு நாங்க கிளாஸ் முடிப்போமா? ரூபாய் 50,000 பெறுமதியான பொருளொன்றை இறக்குமதியின் போது ரூபாய் 10,000 தீர்வையாக அளவிடப்பட்டது. தீர்வை சதவீதத்தை காண்க.
ரைட், தீர்வை சதவீதத்தை காண்போம். இப்ப எங்களுக்கு தெரியும் சதவீதமாக இருந்த சதவீதம் தெரியாது. எக்ஸ் சதவீதம் என்பது என்ன? 100 ரூபாய் பெருமானமாக இருக்கிறதா, அது கணக்கிடக்கூடிய வரி எக்ஸ் ரூபாய். ரைட், இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையான விஷயம் 100 ரூபாய் பெருமானம். அப்ப இங்க உண்மையான பெருமானம் ரூபாய் 50,000. உண்மையான பெருமானம் ரூபாய் 50,000. ரைட், அடுத்தது 50,000 ரூபாய் செலுத்தின மாதிரி ரூபாய் 10,000. 50,000 ரூபாய் செலுத்தின வரி 10,000 ரூபாய். நாங்க இங்க அவதானிக்க வேண்டிய விஷயம் 50,000 ரூபாய் தான் 100 ரூபாய். அப்ப 10,000 ரூபாய்க்கான பெருமதி எக்ஸ், அதுதான் சதவீதம். சரி, அப்ப இதை நாங்க பெருமானம் எவ்வளவு, தீர்வை வரி இவ்வளவு 10,000. சோ அது 100க்கு எவ்வளவு? 50,000 ரூபாய்க்கு 10,000. 100 ரூபாய்க்கு எவ்வளவு? அதுதான் சதவீதம். 100க்கு எத்தனை காண்றது. ரைட், 100 ரூபாண்டு ஒரு வழக்குக்கு சொல்றதா, சதவீதம் 100 சதவீத வழக்கு தான். ஆனா நான் ரூபாண்டு பெருமானம் காட்டுறத 100 ரூபாய்க்கு எவ்வளவு சதவீதம் என்றாலே 100க்கு எத்தனை காண்றது. அது ரூபா லிட்டர் லிட்டர். அதை நாங்க விலையும் கொள்ளணும். 10 குறைந்துகள் 2 முறை 2 தர 10 20%. ரைட், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் எப்படி இந்த வரிகள் அறவிடப்படக்கூடிய வரிகள் அறவிடக்கூடிய சதவீதம் என்ன, சதவீதத்தோட டெபினிஷன், சதவீதம் எதை சொல்ல வாருது, இந்த கட்டாயம் தெரிஞ்சிருந்தா இந்த கேள்வியில அணுக இயலும். அடுத்தது வருமான வரி. வருமான வரியில ஒரு கேள்வியும் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியில ஒரு கேள்வியும் சொல்லிட்டு வருமான வரி நான் ஆல்ரெடி சொன்னேன். வருமான வரி எப்படி அறவிடப்படுறது, அது உதாரணமாக வருமான வரி அறவிடக்கூடிய முறைகள் இருக்கு. முதலாவது 5 லட்சத்துக்கு வருமான வரி இருக்கு. ரைட், வரி விலக்கு. நான் என்னுடைய ஆண்டு வருமானம் 400,000, அதாவது 4 லட்சமாக இருந்தால் எனக்கு வரி விலக்கு. என்னுடைய வருமானம் 4,50,000 இருந்தாலும் எனக்கு வரி விலக்கு. 4,90,000 இருந்தாலும் வரி விலக்கு. அதை 5 லட்சமாக மாறினால் வரி விலக்கு. 5,10,000 மாறினால் 5 லட்சத்துக்கு வரி இல்லை, அடுத்த 10,000 அதற்கு வரி உள்ளது. ரைட், அதுக்கு வரி இருக்கு. அடுத்த வருமானம் அடுத்த 5 லட்சம் அடுத்த 5 லட்சத்துக்கு இது 2013 தரவுகள் அடிப்படையில உள்ள விஷயம். இப்ப நான் என்னுடைய வருமானம் 9,900,000 9 லட்சமாக இருந்தால் 900,000 இருந்தால் ரைட், அப்ப எனக்கான வரி எவ்வளவு? என்ன செய்யணும்? 900,000 முதலாவது 500,000 5 லட்சத்துக்கான வரி விலக்கு. அதுல பேலன்ஸ் 4 லட்சத்துக்கான வரி 4 விதத்துல பார்த்தால். அதே என்னோட வருமானம் 12 லட்சமாக இருந்தால் எந்த வரி எவ்வளவு? நான் செலுத்த வேண்டிய வருமான வரி எவ்வளவு? அப்ப முதலாவது 5 லட்சத்துக்கு வரி இல்லை, அடுத்த 5 லட்சம் எவ்வளவு? 4 வீதம் வரி. அதே பேலன்ஸ் இப்ப முதல் 5 லட்சம், அடுத்த 5 லட்சம் 10 லட்சம், நம்ம பேலன்ஸ் ஆகிற 2 லட்சம், அந்த 2 லட்சத்துக்கு 8 வீதம் வரி. அதை நாங்க தனித்தனியாக கண்டு மொத்தமாக கூட்டுறோம். ரைட்,
ஆண்டு வருமானம் ரூபாய் 12 லட்சம். சரி, 120 1,20,000 ஆக ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி ரைட். ஆண்டு வருமானம் பேர் இருக்கிற ரூபாய் 1,200,000 உள்ள ஒருவர் செலுத்த வேண்டிய வருமான வரி அது. அப்ப என்ன செய்யணும்? வருமான வரியை நாங்க காணணும். வரி அப்ப என்னுடைய வருமானத்தை, அந்த குறிப்பிட்ட நபரோட வருமானத்தை நாங்க என்ன செய்யணும்? 5 லட்சம் 5 லட்சம் 5 லட்சமாக பிரிக்க போறோம். முதலாவது 5 லட்சம், அடுத்தது 5 லட்சம், அப்ப 10 லட்சம், அடுத்தது 2 லட்சம். இதுக்கு வரி இல்லை. இதற்கு வரி 4 வீதம், இதற்கு வரி 8 வீதம். எனவே இரண்டாவது வரிகள் 100க்கு 4 வீதம் 500,000. இதுக்கு 4 ரூபாய் 20 20,000. வந்து 8 வீதம். அதுக்கான வரி 16 16. எனவே மொத்த வரி 20 16 20,000 16,000 36,000. மொத்தமாக செலுத்த வேண்டிய வரி 36,000 ரூபாய் வரி. ரைட். இப்படித்தான் வருமான வரி காணக்கூடிய முறை. வருமான வரி காணக்கூடிய முறை இப்படித்தான். சரி, வெறுமதி சேர்க்கப்பட்ட வரி, இறைவரி, தீர்வை எல்லாம் ஒரே முறையில தான் காண்றது.
உணவகம் ஒன்றில் உட்கொண்ட உணவுக்கான கட்டணம் ரூபாய் 8000 ஆகும். அதற்கு 12% பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி அறவிடப்படும். அப்ப பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி நான் சொன்னேன் பொருட்களுக்கும் சேவைகளுக்குமான வரி. ரைட், நான் ஒரு பொருளை ஒரு கடையிலிருந்து பெற்றால் அப்ப அதுக்கான ஒரு வரி அதுல இன்க்ளூட் ஆகி, இப்ப சேவைகளை பெற்றால் அதுக்கான வரி, அதுதான் பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. அப்ப செலுத்த வேண்டிய வரி, முதலாவது வரியை காணும். அப்ப 8000 நான் கடைக்கு பில் பே பண்ற நேரம், பில்ல பே பண்ற நேரம் 8000 எனக்கான அந்த நான் சாப்பிட்ட உணவுக்கான வரியை கவர்மெண்ட்டுக்கு செலுத்தணும். ரைட், வரி எவ்வளவு? அப்ப 100க்கு 12% வரி சதவீதம். பெருமானம் சாப்பிட்டாங்க, உங்களோட பெருமானம் 8000. அப்ப வரியில பெருமானம் 96 ரூபாய் நான் வரியாக செலுத்த வேண்டும். 960 ரூபாய் வரியாக செலுத்தணும். சோ நான் செலுத்த வேண்டிய மொத்த தொகை செலுத்த வேண்டிய மொத்த தொகை சமன் 8000 ரூபாய். இந்த உணவுக்கான கட்டணம் வரி 960 ரூபாய், மொத்தம் ரூபாய் 8960. அப்ப நான் உண்ட உணவுக்கான கட்டணம் 8000, அதற்கான வெட் வரி பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி எவ்வளவு? 960 ரூபாய். எனவே செலுத்த வேண்டிய மொத்த தொகை, நான் கடைக்கு பே பண்ண போற பில், இந்த மொத்த பெருமானம், டோட்டல் பேமெண்ட் எவ்வளவு? 8960. அவன் நாங்க இன்றைக்கு நிறைய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பார்த்தோம். கூட்டல் விருத்தில இருந்து கூட்டல் விருத்திட 3 சமன்பாடுகள் பார்த்து, அதுக்கப்புறம் நேர் விகித சமன், நேர் மாறு விகித சமன், வரிகள், நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்ப வரிகள் இதோட முடியுது. அடுத்த கிளாஸ்ல நாங்க வட்டிகள் இருந்து பார்ப்போம். வட்டிகள் இதே முறைதான் காண்றது. வட்டிகள் அது கூட்டு வட்டி மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். கூட்டு வட்டியை பார்த்துட்டா சதவீதத்தோடைய விஷயங்கள் முடியுது. லாப சதவீதம், நட்ட சதவீதம் கிரேட் லைன்ல படிக்கிற லாப சதவீதங்கள். இப்ப இதுல வரக்கூடிய டவுட்ஸ் இருந்தா ஏதாவது கட்டாயம் வாட்ஸ்அப்ல கேட்கலும். இதே மாதிரி கட்டாயம் திரும்ப 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 படிங்க. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா கேள்விகள் எடுத்து செய்யுங்க. அப்பதான் உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப மெட்ஸ்ல நான் வலிமையாக சொல்லக்கூடிய விஷயம், பயிற்சி தான் பூர்ணமாக்கும் உங்களை. இவ்வளவு உங்களுக்கு பாடம் தெரிஞ்சிருந்தாலும் எக்ஸாம் ஹோல்ல பயிற்சி இல்லாம போனால் நிறைய பை மிஸ்டேக்ஸ், நிறைய கவன இனத்தால பிழைகள் வர வாய்ப்புகள் இருக்கிற. ஸோ கூட பயிற்சிகள் செஞ்சு என்ன செய்யணும், இந்த போல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சிகளோட நாங்கள் சொல்ல கிளாஸ் முடிப்போம். குட் ஈவினிங் ஃபார். ஓகே, வெல்கம்.